When we get older, our body becomes weaker. நமக்கு வயது ஆக ஆக சரீரம் பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது. The Bible says in 2 Corinthians 4:16, வேதம் 2 கொரிந்தியர் 4:16 சொல்கிறது, that our outer man keeps on decaying. நம்முடைய புறம்பான மனுஷன் அவன் அழிந்து கொண்டே போகிறான். 2 Corinthians 4 2 கொரிந்தியர் 4:16, it keeps on wearing out. புறம்பான மனுஷனானது அழிந்து கொண்டே இருக்கிறது. And even the apostles, their body became weaker. அப்போஸ்தலர்களுக்கு கூட தங்களுடைய சரீரம் பலவீனமாய் கொண்டே வந்தது. In the Old Testament, Moses was a very strong man when he was 120 years old. பழைய உடன்படிக்கை காலத்திலே மோசே 120 வயதாகிய மிகுந்த வலிமையுள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். In the New Testament, it is not like that. ஆனால் புது உடன்படிக்கையிலே அப்படி இல்லை. But it says here, the best part is our inner man is being renewed every single day. ஆனால் மேன்மையான பகுதி என்னவென்றால் இந்த 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. So just like the outward man becomes weaker and weaker every day, the inward man becomes stronger and stronger. Should become strong. புறம்பான மனுஷன் எப்படி நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து கொண்டே போகிறான், அதுபோல உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலமாகிக் கொண்டே போக வேண்டும். For the outward man to decay, we have to do nothing. புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து செல்வதற்கு நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. It will automatically become weaker and weaker and weaker. தானாகவே அது பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது. I remember when I first came for the conference in Tuticorin in 1983. முதல் முறையாக தூத்துக்குடி கான்ஃபரன்ஸுக்கு 1983ஆம் ஆண்டிலே நான் வர ஆரம்பித்தேன். என்னுடைய நினைவு அங்கே செல்கிறது. I used to travel 16 hours in the bus overnight from Bangalore. பெங்களூர்ல இருந்து தூத்துக்குடிக்கு பஸ்ஸிலே, அந்த காலத்து பஸ் நினைத்து பாருங்கள், 16 மணி நேரம் நான் பிரயாணம் செய்து கொண்டு வருவேன். Through all the bumpy roads. அப்பொழுது உள்ள ரோட்டையும் நினைத்து பாருங்கள், குண்டும் குழியுமான ரோடுகள் தான். We reach here at 10 o'clock in the morning and the meeting has already started. நாங்கள் இங்க இந்த பஸ், எங்களுடைய பஸ் இங்கே வந்து சேரும் பொழுது மணி 10 இருக்கும், ஏற்கனவே இங்கே பாட்டு ஆரம்பித்து விடுவார்கள். Those days I could do that. அந்த நாட்கள் உடனே நேரடியாக வந்து செய்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்பொழுது நான் பலம் இருந்தது. Because I was only 43 years old. அப்பொழுது எனக்கு 43 வயது தான் இருந்தது. So now I am 72. It's not so easy to do it. ஆனால் இப்பொழுது 72 வயது ஆகிவிட்டது. இப்பொழுது அவ்வளவு எளிதாக எனக்கு காரியங்கள் இல்லை. I think I can still do it, but it's not so easy. ஆனால் இப்பொழுதும் நான் அதே போல நான் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவ்வளவு எளிதாக என்னால செய்ய முடியாது. But the main thing which rejoices my heart is that in the new covenant, our inner man can be changed according to this verse every single day. ஆனால் என்னை பிரதானமாய் சந்தோஷமடைய செய்கிற காரியம் என்னவென்றால், இங்கே உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட முடியும். So since the last conference till now, 365 days have gone. கடந்த கான்ஃபரன்ஸுக்கும் இப்பொழுதும் நடக்கிற கான்ஃபரன்ஸுக்கும் இடையிலே 365 தினங்கள் ஒன்னோடி விட்டது. I know my body has become weaker. என்னுடைய சரீரம் பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதை நான் உணர முடிகிறது. I don't worry about that. God gives us health to serve him. அதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் அவருக்கு ஊழியம் செய்வதற்கு ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். God has helped me amazingly in 45 years. I have never missed a single meeting anywhere in the world because of sickness. 35 ஆண்டுகளாக இந்த உலகம் முழுவதுமாக எந்த ஒரு இடத்திலும் ஒரு கூட்டத்தையும் கூட வியாதிப்பட்டது நிமித்தமாக தவறவிட்டதே கிடையாது. That is God's goodness. அது தேவனுடைய இரக்கம். And I'm traveling all the time. நான் எப்பொழுதுமே பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். But more than that, அதை காட்டிலும் அதிகமாக in these 365 days since last year's conference, கடந்த கான்ஃபரன்ஸ் முடிந்து இந்த 365 நாட்களிலே I need to ask myself, என்ன நான் கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. Did my inner man get renewed every single day of these 365 days? இந்த 365 நாட்களிலே ஒவ்வொரு தனி நாளிலேயும் என்னுடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டிருந்தானா? Did I become a better person every day? ஒவ்வொரு நாளும் நான் சற்று மேன்மையான நல்ல ஒரு மனிதனாய் மாறினேனா? That is a very high standard. அது மிகுந்த உயரமான ஒரு நிலை. That's what Paul says. Our inner man is being renewed every single day. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று பவுல் சொல்கிறார். He's not saying it should be. புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. He says it is being renewed. புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார். That is not automatic. அது தானாக நடைபெறுவதில்லை. Paul could say that about his life because he was so wholehearted and radical. பவுல் தீவிரமானவராய் மிக முழுவதுமானவராய் இருந்தபடியால் அவருடைய வாழ்க்கையை குறித்து அவ்வாறு சொல்ல முடிந்தது. I want to ask you, உங்களை நான் கேட்கிறேன்,
Has your inner man been renewed at least during the last 1 year? கடந்த ஒரு ஆண்டிலாவது உங்களுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டானா என்று நான் உங்களை கேட்கிறேன். And it's a good thing to ask ourselves. நம்மை கேட்டு பார்ப்பது நல்லது. Have I become a more Christ-like person in the last 1 year? கடந்த ஒரு ஆண்டிலே நான் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறேனா? How to find out? அதை எப்படி கண்டுபிடிப்பது? Shall I tell you? நான் சொல்லட்டுமா? Ask your wife. உங்களுடைய மனைவியை கேட்டு பாருங்கள். Have I become a better husband? நான் நல்ல கணவனாய் மாறி இருக்கிறேனா? In the last 1 year. கடந்த ஒரு ஆண்டிலே. Ask your husband. உங்களுடைய கணவரை கேட்டு பாருங்கள். Have I become a better wife, more Christ-like in my behavior at home? என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய நடத்தையிலே இன்னும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமாய் நான் மாறி இருக்கிறேனா என்று உங்களுடைய கணவன்மாரை கேட்டு பாருங்கள். Children, ask your parents. பெற்றோரை கேட்டு பாருங்கள். Have I become a better son, more Christ-like son and daughter? நான் நல்ல மகனாக மகளாக கிறிஸ்துவை போல ஒரு மகனாக மாறி இருக்கிறேனா என்று உங்களுடைய அப்பா அம்மாவை கேட்டு பாருங்கள். Parents, ask your children. பெற்றோரை உங்களுடைய பிள்ளைகளை கேட்டு பாருங்கள். Have I become a better father and mother to you in the last 1 year? கடந்த ஒரு ஆண்டிலே நான் நல்ல மேன்மையான தகப்பனாக தாயாக அப்பா அம்மாவாக மாறி இருக்கிறேனா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். You know, just like in school, பள்ளியை போலவே we want our children to get promoted once every year. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறை அவர்கள் தேர்ச்சி அடைந்து அடுத்த வகுப்புக்கு செல்ல விரும்புகிறோம். You don't want your children to sit in the same class every year. ஒவ்வொரு வருஷம் அதே வகுப்பிலேயே தங்கிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லை. How will you be like it if your child is in first standard this year, next year, 2-3 years and still in first standard? இந்த வருடமும் 1ஆம் வகுப்பு, அடுத்த வருடமும் 1ஆம் வகுப்பு, அடுத்த வருடம் 1ஆம் வகுப்பு என்று சொன்னால் எப்படி உங்கள் பிள்ளைகள் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? You'll feel very disturbed. அதை குறித்து அதிகமாக நீங்கள் தொந்தரவு சலனப்படுவீர்கள், வருத்தப்படுவீர்கள். Father and mother will be disturbed. My son, my daughter sitting in the same class for 3 years. ஐயோ 3 வருஷமாக ஒரே வகுப்பில் என்னுடைய மகன் மகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி தகப்பனும் தாயும் வருத்தப்படுவார்கள். Aren't you happy when your child says, I got a promotion? அப்பா அம்மா அடுத்த வருஷத்துக்கு நான் தேர்ச்சி அடைந்து சென்று விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இல்லையா? I passed the examination. நான் தேர்விலே பயிற்சி தேறி விட்டேன். I'm going to the higher class next year. அடுத்த வருஷம் அடுத்த வகுப்புக்கு போகிறேன் என்று சந்தோஷமாய் பிள்ளை சொல்லும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? Our heavenly Father also wants to see the same thing in his children. நம்முடைய பரம தகப்பனும் கூட தம்முடைய பிள்ளைகளை குறித்த விஷயத்தில் இதே காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். Maybe there are people who have a fight with you. உங்களோடு கூட சண்டை போடுகிற மக்கள் இருக்கலாம். Do they know that as far as you're concerned, you have no fight with them? ஆனால் அவர்கள் அறிந்திருக்கிறார்களா உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் அவங்களோடு கூட சண்டை போடுவதில்லை என்பதை அறிந்திருக்கிறார்களா? Have you become a more forgiving person this year, last இந்த year? வருஷத்திலே கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாய் மன்னிக்கக்கூடிய நபராய் மாறி இருக்கிறீர்களா? Are you able to love your enemies better now? இப்பொழுது உங்களுடைய சத்துருக்களை இன்னும் அதிகமாக நேசிக்க முடிகிறதா? Has your thought life become purer in the last 1 year? கடந்த ஒரு ஆண்டிலே உங்களுடைய சிந்தை வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறி இருக்கிறதா? If not, இல்லை என்றால் then something is seriously wrong with your life. உங்களுடைய வாழ்க்கையிலே சீரியஸாக ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. Because backsliding does not happen suddenly. பின்வாங்குதல் என்பது திடீரென ஏற்படுவது என்று அல்ல. Slowly you go back. கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி பின்வாங்கி போகிறீர்கள். Now, in earthly schools, there is no backsliding. பூமிக்குரிய பள்ளிகளிலே உலகத்தில் உள்ள பள்ளிகளிலே ஸ்கூல்களிலே பின்மாற்றம் என்பது கிடையாது. You can't be in 7th standard now and go to 3rd standard after 1 year. நீங்கள் இப்பொழுது 7ஆம் வகுப்பு படித்து விட்டு அடுத்த வருஷம் பின்வாரி போய்விட்டேன்னு சொல்லி 3ஆம் கிளாஸ்ல போய் உட்கார முடியாது. Maximum you'll stay in the 7th standard for 5-6 years. அதிகபட்ச பின்மாற்றம் என்று சொன்னால் 5 அல்லது 6 ஆண்டுகள் 7ஆம் வகுப்பிலேயே நீங்கள் தங்கி விடுவீர்கள். But you can't backslide to 6th standard or 5th standard. ஆனால் பின்மாற்றம் அடைந்து 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு நீங்கள் பின்னிட்டு போவதில்லை. But in the Christian life it is possible. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது சாத்தியம். You can go to 10th standard, 10ஆம் வகுப்புக்கு போய்விட்ட பிறகு and backslide to 1st standard, நீங்கள் பின்வாங்கி 1ஆம் வகுப்பு வந்துவிட்டு and go to kindergarten, திரும்பமா LKGக்கு போய்விட்டு and after some time go out of the school altogether. அதுக்கு பிறகு பள்ளியை விட்டே நீங்கள் போய் விடுவீர்கள். That means you can lose your salvation completely. அதனுடைய பொருள் என்னவென்றால் உங்களுடைய ரட்சிப்பை முழுமையாக இழந்து விட முடியும். That means for 10 years you were a child of God and now you became a child of the devil. 7 வருஷம் அப்படியே பின்வாங்கி அதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளையா இருந்தீர்கள், இப்போ பள்ளி விட்டு போய் விட்டார்னு சொன்னால் பிசாசுடைய பிள்ளையா மாறி விட்டீர்கள். That has happened. அது நடந்திருக்கிறது. It has happened when people are not careful with their conscience. தங்களுடைய மனசாட்சியை குறித்த விஷயத்திலே அவர்கள் கவனமில்லாது இருக்கும் பொழுது இது நடந்திருக்கிறது.
If you want a life of peace and joy, சமாதானம் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? see, when we talk about a life of peace and joy, we are trying to lay a foundation for that life in our messages. சமாதானம் சந்தோஷம் நிறைந்த வாழ்வு என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அஸ்திவாரத்தை நாம் இப்பொழுது போடுகிறோம். That is why we spoke about inward righteousness in our last ஆகவே தான் கடந்த கூட்டத்திலே நாம் உள்ளான நீதியை குறித்து பேசினோம். But now we need to keep our conscience clear if we want to have this life of peace and joy. இப்பொழுது இந்த சந்தோஷ சமாதான வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். Then we can see whether we are inward man is renewing day by day. அப்பொழுது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். See, Jesus spoke about this in Luke chapter 11. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இயேசு இதை குறித்து பேசியிருக்கிறார். Luke 11 and 34. லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். The lamp of your body is your eye. And when your eye is clear, your whole body will be full of light. உன் சரீரம் ஒருபுறத்தும் இருளிராமல் முழுது வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கம் பிரகாசத்தினால் உன் வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். The lamp of your body is your eye. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. 34ஆம் வசனம். What does that mean? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்குது என்றால் என்ன அர்த்தம்? Just like our physical eye, if you shut your eyes, no more light comes into you. உங்களுடைய சரீர பிரகாரமான கண்களை மூடிவிட்டால் இனி ஒளி உள்ளே வருவதில்லை. In the heart there is an eye called the conscience. இருதயத்திலே ஒரு கண் இருக்கிறது, அது மனசாட்சி என்று அழைக்கப்படுகிறது. If you keep that clear, அதை தெளிவாய் வைத்துக் கொண்டால், that means nothing between you and God. அவருடைய பொருள் என்னவென்றால் எனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒன்றுமில்லை. Nothing between you and any human being. உங்களுக்கு எந்த ஒரு சக மனிதனுக்கும் இடையிலே ஒன்றுமில்லை. That is the meaning. அதான் அதனுடைய பொருள். Clear. சுத்தமான மனசாட்சி. Clear conscience. சுத்த மனசாட்சி. Your whole body will be full of light. முழு சரீரமும் வெளிச்சத்தினாலே நிறைந்திருக்கும். Full of joy, full of peace. சமாதானம் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. Keep your conscience clear. மனசாட்சியை தெளிவாய் வைத்துக் கொள்ளுங்கள். The apostle Paul said in Acts 24. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், when he was standing in front of a judge, a king, நீதிபதிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். King Felix. ஃபேலிக்ஸ் என்றதான ராஜாவுக்கு முன்பாக. He tells him, அந்த ராஜாவிடத்தில் சொல்கிறார், I believe, verse 14, everything that is written in the Bible. The last part of verse 14. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் பின்பகுதியிலே பார்க்கிறோம். இந்த 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே பார்க்கிறோம், இந்த நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனங்களிலும் புத்தகங்களிலும் எழுதியிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். I believe everything written in the Bible. That's the meaning. அவருடைய பொருள் என்னவென்றால் வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். And I have a hope in God. நான் தேவனுடைய நம்பிக்கையா இருக்கிறேன். That one day there will be two resurrections. Resurrection of the righteous and resurrection of the wicked. இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்கும். ஒன்று நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல், இன்னொன்று அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல். Acts 24:15. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். So since there are going to be two resurrections, இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்க போகிறபடினாலே, death will come to everybody, wicked and righteous. நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் மரணம் கண்டிப்பா வரும். But there will be two separate resurrections, righteous and wicked. ஆனால் இரண்டு வித்தியாசமான உயிர்த்தெழுதல், ஒன்று நீதிமானுடைய உயிர்த்தெழுதல், இன்னொன்று அநீதிமானுடைய உயிர்த்தெழுதல். Resurrection of the righteous will come first. நீதிமானுடைய உயிர்த்தெழுதல் முதலாவது வரும். Many years later, resurrection of the wicked. அநேக ஆண்டுகள் கழித்து துன்மார்க்கனுடைய உயிர்த்தெழுதல். That you read in Revelation. அதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் வாசிக்கலாம். I want to be in the first resurrection. நான் முதல் உயிர்த்தெழுதலிலே நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் சொல்கிறார். I don't know whether you know that in the book of Revelation it says, உங்களுக்கு தெரியுமா இல்லையா எனக்கு தெரியவில்லை, வெளிப்படுத்தின விசேஷம் chapter 20 20ஆம் அதிகாரம் verse 5. 5ஆம் வசனம். The rest of the dead did not come to life till 1000 years are over. This is the first resurrection. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவும் அளவும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். Blessed and holy is the one who has part in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், அவன் பரிசுத்தவானாய் இருக்கிறான். Over these people the second death and hell has no power. இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. They will reign with Christ as priests and kings for 1000 years. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் 1000 வருஷம் அரசாளுவார்கள். Blessed and holy
are those who have part in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். That is the resurrection of the righteous. இதுதான் நீதிமானுடைய உயிர்த்தெழுதல். There are so many graves in the world. இந்த உலகத்தில் அநேக கல்லறைகள். But all of them will not be opened on the day of resurrection. உயிர்த்தெழுதலின் நாளிலே எல்லா கல்லறைகளும் திறக்கப்படுவதில்லை. The graves of the righteous will open first. முதலாவது திறக்கப்படக்கூடிய கல்லறை நீதிமானுடைய கல்லறைகள். The graves of the wicked will open 1,000 years later. துன்மார்க்கருடைய அநீதிமானுடைய கல்லறைகள் 1000 ஆண்டுகள் கழித்து தான் திறக்கப்படும். Paul said, பவுல் அதை சொல்லி இருக்கிறார். I want to be in the first resurrection. நான் முதலாம் உயிர்த்தெழுதலிலே காணப்பட வேண்டும். What about you? உங்களை குறித்து என்ன? I'll tell you about myself. என்னை குறித்து நான் சொல்கிறேன். I want to be in the first resurrection. நான் முதலாம் உயிர்த்தெழுதலில் இருக்க வேண்டும். Because it says there, blessed and holy are the ones who are in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The second death, which is eternal hell, has no power over such people. நித்திய நரகமாகிய இரண்டாம் மரணத்திற்கு இப்படிப்பட்டவன் மேல் அதிகாரம் இல்லை. Now come back to Acts 24. இப்பொழுது அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்துக்கு மீண்டுமாய் திரும்பி வாருங்கள். Verse 15. 15ஆம் வசனம். There will certainly be one resurrection of the righteous and another resurrection of the wicked. கண்டிப்பாக நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் என்றும் அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் என்றும் இருக்கிறது. Paul was sure of it. பவுல் அதை குறித்து நிச்சயமுடையவராய் இருந்தார். Are you sure of it? நீங்கள் அதை குறித்து நிச்சயமுடையவராய் இருக்கிறீர்களா? If you're not sure of it, today you saw the verses in the Bible. நீங்கள் நிச்சயம் இல்லாதவர்களாய் இருந்தால் இன்றைக்கு வேதத்திலே ஒரு வசனத்தை பார்த்து விட்டீர்கள். I'll tell you something. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். There is only one book which tells you the correct thing about the future. எதிர்காலத்தை குறித்து நேர்த்தியாய் சரியாய் சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் தான் உண்டு. That's the Bible. அதான் வேதாகமம். There is no book, no man that can tell you about the future except what's written in the Bible. வேதத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் வேறு உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒருவராலும் சொல்ல முடியாது. We must all have a desire like Paul. I want to be in the first resurrection. நான் முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கடைய வேண்டும் என்கிறதனை பவுலைப் போல ஒரு ஆசை நாம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we don't want to live in fear. ஆண்டவரே, நாம் பயத்திலே வாழ விரும்பவில்லை. Because you love us. நீர் எங்களை நேசிக்கிறீர். But we want to keep a clear conscience. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சுத்தமான சாட்சியை வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். We want to walk in humility and brokenness. ஆண்டவரே, நொறுங்குதலிலேயும் தாழ்மையிலேயும் நடக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, help us. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.